ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிசாவை காமிக்கிறாங்க. அவன் மேலே அங்கே ஒரு வெயிட்ரஸ் வந்துட்டு ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றுவிழா. டக்குன்னு அப்போ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அவளுக்கு ரீபான் ஆயிருக்குன்னு. அந்த வெயிட்ரஸோட நேம் வந்துட்டு லில்லி. அவள் எப்பயுமே ஒரு பூவர் மாதிரி அங்கே ரொம்ப பரிதாபத்தை தனக்கு வந்து தேடிக்குவா. அட்மிஷனுமே ஸ்கூலில் அப்படி தான் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயின் போன டைம் நடந்த மாதிரி எனக்கு இதுக்கு இப்போ நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஒருத்தன் வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அப்போ சொல்கிறா, இவன் வந்து என் கூட சேர்ந்து என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்துச்சு. பட் என் குடும்பம் வந்து பேங்க்ராப்ட் ஆகி கஷ்டத்துமே இவனுமே காசுலன்னு கழட்டி விட்டான். அதுக்கப்புறம் பூவரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தான் நான் செத்து போயிட்டேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. இப்போ அங்கே அந்த லில்லி உடனே எல்லார் முன்னாடியுமே ரொம்ப நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதுமே அப்போ அந்த கூயா நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்க, இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரொம்பவே நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு இதுக்கெல்லாம் கோவப்படாத, அவள் வந்து ஏதோ தெரியாமல் தான் பண்ணியிருப்பான், நீ வந்து விட்டுன்னு சொன்னதும் நான் எதுவுமே இப்போ கோவப்படலையேப்பா, நான் வந்துட்டு விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் இந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து 9,000 யுவான், அதை மட்டும் அவள் பே பண்ணணும்னு சொன்னதுமே என்னால் எப்படி இதை கொடுக்க முடியும்னு சொன்னதும் நான் வந்து உடனே கேட்கல, நீ வந்துட்டு மெதுவாக கொடு, உனக்கு 2 டேஸ் வந்து டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ஸோ குயா எனக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்படிலாம் அவள் பிஹேவ் பண்ண மாட்டாளே, என்ன புதுசாக அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கா. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பழைய தப்புகள் எதையுமே நடக்க விடாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு பார்ட்டி பண்ணும்போது ஹீரோயின் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கா. அப்போங்க நம்மளோட ஹீரோ ஜீஹோவை பார்த்துருக்கா. அவன் கூட சேர்ந்து அவங்க வந்துட்டு ரூமுக்கு போனதுமே அவன்கிட்ட அங்கே போர்ஸ் பண்ணி இருந்திருக்கா. பட் அங்கே நம்ம ஹீரோ நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னாலுமே கேட்காம 2 பேருமே சேர்ந்து நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரியலைஸ் ஆகிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான், நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னதும் உன்னோட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, இது ஆக்சிடெண்ட்டாக நடந்துடுச்சு, நீ இதை எப்படியே மறந்துடுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணியிருந்திருக்கா. பட் இப்போ அங்கே நம்ம ஹீரோ ஸ்கூலுக்காக நிற்கும் போது போன டைம் நான் வந்துட்டு ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அவனை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த இதில் வந்து அவனுக்கு எந்த ஒரு தப்புமே இல்லை, அப்படி இருந்தும் நான் தேவையில்லாமல் அவன் மேலே வந்து கோவப்பட்டு பேசிட்டேன், ஆனால் இந்த டைம் நான் வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க காரை ஸ்டாப் பண்ணாமல் அங்கேருந்து போக சொல்கிறா. அப்போங்க நம்ம ஜீஹோவுமே ஹீரோயினை பார்த்துட்டு அவனுக்குமே ஏதோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சில ஞாபகங்கள் வந்துட்டுருக்கு. காரை ஸ்டாப் பண்ணால் அவளோட பிரதர் வாங்க தான் பார்த்துட்டு அங்கே போயிட்டுருக்கா பேசுகிறதுக்காக. இவன் தான் என்னோட பிரதர், அவன் ஹேரும் அவன் கலரையும் பாருங்கள், இவன் வந்து ரொம்பவே ஸ்பாயிலான ஒரு பர்சனாக மாறிட்டான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பொண்ணுங்களுக்காக காசை செலவழிச்சே நாசமாக போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் வாங்க அவளை பார்த்ததுமே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அங்கேருந்து போகும்போது 2 கேர்ள்ஸ் வராங்க. அப்போ ஒரு பொண்ணோட நேம் வந்துட்டு லியா. நாங்கள் வந்துட்டு உனக்காக எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஏன் நீ வரலன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அவளங்க பார்த்துட்டு இவள் வந்துட்டு இப்போ இப்படி பணக்கார பசங்களாக பார்த்து கைக்குள்ளே போட்டு காசை வந்துட்டு அவங்ககிட்ட பிடுங்கிறது தான் வேலைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. சரி ஓகே உன் ட்ரெஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே, இது லிமிட்டட் ஐட்டம் ஆச்சே, இது எப்படி வந்துட்டு உனக்கு கிடச்சிச்சு, யார் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அதை வாங்கி கொடுத்ததே வாங்க தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே போனதும் வாங்க அவங்க ஃப்ரெண்டுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்கான்னு. பிறகு நம்ம ஹீரோவை அங்கே காமிக்கிறாங்க. அவன் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல கண்ணை முழிச்சதுமே என்ன இந்த இடம் எல்லாமே எனக்கு புதுசாக தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, இது வந்து நான் ஸ்டடி பண்ணிட்டு இருந்த இடமாச்சு, அப்படின்னா எனக்குமே திரும்ப ரீபான் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ மட்டும் தனியாக அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு கடவுள் திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக இதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இங்கே ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருந்தா. ஒரு கொஸ்டினுக்கு அவளுக்கு ஆன்சரே சரியாக தெரியலை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டால் யாருக்குமே தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோக்கு அவள் டெக்ஸ்ட் பண்ணுறா. உடனே அவள் அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணியிருந்தோமே இவன் என்ன எனக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது உனக்கு வந்து ஸ்டடியில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்து தயக்கம் இல்லாமல் என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தா. 2 கேக்கை வாங்கிட்டு போகிறா. அப்போ அவங்க பிரதர் ஒன்று வந்துட்டு எனக்கு வாங்கியிருக்க, இன்னும் நீ யார் கூயானுக்கான்னு சொல்லி கேட்டதும் அவனுக்கு ஏன் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போனால் அந்த கூயான் அங்கே வந்து நின்றுச்சுக்கான். இந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா, இந்த சீப்பான ஐட்டம்லாம் எனக்கு ஏன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அங்கே சில கேர்ள்ஸ் எல்லாமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. கூயான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி இன்சல்ட் பண்ணுறான் பார்ப்போன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் இது எதுக்கு நான் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், எனக்கு நீ அவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சைடில் போய்
போயிட்டு இருந்தா வேமா பின்னாடியே ஓடி போயிட்டு இது உனக்காக தான் நேற்று எனக்கு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொன்னேன்ல அதுக்காகன்னு சொன்னதுமே இதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது அவள் அப்படியே பின்னாடி கையெடுத்துக்கிறா. பட் அவன் அதை வாங்கிக்கிட்டு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பிறகு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே மினி வந்துடுறா. என்னப்பா 2 பேரும் பேசிகிட்டு இருந்தங்க போலயே நீங்கள் பாரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்ருக்கா. ஸோ 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே வா நம்ம போய் வந்துட்டு இப்போ காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் ஹீரோ வந்து அங்கே பார்ட் டைம் ஜாப்பாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ 2 மில்க் டீ அவங்க ஆர்டர் பண்ணும்போது அங்கே தேவையில்லாமல் அவங்க ஃப்ரெண்டு ஏதாச்சும் பேசி அங்கே உரண்டே எழுதிட்டே இருக்கா. பட் நம்ம ஹீரோயினுக்கு போன ஜென்மத்தில் அவன் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணப்பா அவனை எப்படி இன்சல்ட் பண்ணுன்றதெல்லாமே ஞாபகம் வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுச்சுக்கா. நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு வேமா அந்த காஃபி எடுத்துகிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுக்குமே சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அவள் பாடியிலேருந்து அந்த ஸ்மெல் மாதிரி அவன் எவ்வளோ வந்துட்டு பர்ஃப்யூம்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கான். பட் அந்த ஸ்மெல் வந்துட்டு அவனுக்கு திரும்ப கிடைக்கவே இல்லை. பிறகு அவங்க கிளம்பி போயிட்டுருக்கா. இப்போ எங்கே போகிறதுன்னு சொல்லுதோ அங்கே வேங் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு கால் வந்துடுது. இப்போ என்ன பண்ண முடியும், அவனை போய் நான் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது அவங்க அங்கிள் தான் அங்கே டிரைவராக வந்து போயிட்டுருக்காரு. இவர் வந்து என்னோட அங்கிள் தான், என்னோடய லைஃப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளமாக வந்துட்டு அவர் பண்ணார். இவரால் தான் என்னோடய குடும்பம் பேங்க்ராப்ட் ஆகி நடுத்தருக்கு வந்துச்சு. இதே மாதிரி நான் நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா அங்கே பெயில் எடுக்கிறதுக்காக. அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க பிரதருக்கு அங்கே அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ கூயான் உனக்கு வந்துட்டு உண்மையிலேயே பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் கேட்கும்போது அவன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு அவன் சொல்கிறா. அப்போ அங்கே அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டான். அதை கேட்டுட்டு அவனுக்கு உள்ளவே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிக்கு. பட் வெளியே காட்ட மாட்டான். நம்ம ஹீரோயினுக்கு அவனுங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு ஜிஹு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே திரும்ப அங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்தா. அப்போ அங்கே நம்ம கூயானோட அம்மாவுமே அங்கே வந்திருக்காங்க. உடனே வந்துட்டு பாசமாக உங்களுக்காக தான்மா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இது கூயானோட அம்மா தான், சும்மா இப்படியே பாசாங்க பண்ணுறது தான் எலியோட வேலையே, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. போன ஜென்மத்தில் நாங்கள் போய் வீட்டு கதவை நாக் பண்ணப்போ பேங்க்ராப்ட் ஆகி கதவை கூட திறக்க மாட்டேன்னு சொன்ன லேடி இவன்னு சொல்லிட்டு அவன் மனசுல யோசிக்கிறா. அங்கே கூயான்ட்ட ஒரு கிஃப்டை கொடுக்க சொன்னதுமே அதையுமே வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின் எதுவும் பேசலை. அவங்க அம்மாவோட பக்கத்தில் போய் உக்காந்ததுமே அவங்க அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. உண்மையிலே கூயான் மேலே உனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லையான்னு சொன்னதும் இல்லைம்மா எனக்கு பிடிக்கல அப்படின்ற சொன்னதுமே இது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு கிடையாது, மேரேஜ்ன்றது ஆல்ரெடி உனக்கு அவனுக்குமே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, திரும்ப நீ இன்னொரு தடவை யோசிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே சரி நான் யோசிக்கிறேம்மா அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அவள் திரும்பவுமே அங்கே வந்துட்டு படிச்சுட்டு இருந்தா. திரும்பவும் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலை. ஸோ அவன்கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுடலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஞாபகமாக தான் அவளுக்கு வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க கிளம்பி போயிட்டுருக்கும்போது அவனோட சிஸ்டர் அங்கே இருக்கா. பிரதர் உங்களுக்கு என்ன லிசாவை ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவனுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அவங்க அம்மாவை சூஸ் பண்ணி இருந்திருக்கா அவங்க அப்பாவுக்காக மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அவங்க அப்பா வந்துட்டு அங்கே ரொம்பவே டார்ச்சர் பண்ணி கொடுமை தான் படுத்தியிருக்காங்க. கடைசியில் அவங்க அம்மா இறந்தே போயிருந்துருக்காங்க. என்னோட வெட்டிங் இருக்குது நீ வந்துருன்னு சொல்லிட்டு அங்கே இன்விடேஷன் எல்லாமே கொடுத்ததுமே உனக்கு இந்த டேட் தான் கிடச்சிச்சா, நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் அம்மா வந்துட்டு உன் வீட்டில் மேரேஜ் பண்ண வச்சு உங்கள் அப்பா வந்துட்டு கொலையே பண்ணிட்டாரு, என் மூஞ்சிலே முழிக்காதான்னு சொல்லிட்டு அவன் கத்தியிருந்திருக்கான். இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நீ என்கிட்ட பேசுகிற வேலை பார்க்காத, உன்னை பார்த்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் உன்னை ஹேட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கான் அந்த பொண்ணு, என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டுது. எங்கள் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே ஃபோன் எடுத்து பார்த்தா ஹீரோயின் தான் ஏகப்பட்ட மெசேஜ் பண்ணியிருக்கா. ஸோ இவன் ஹாப்பி ஆகிட்டு அவளுக்காக மெசேஜ் சென்ட் பண்ணும்போது இவனுக்கு என்னாச்சு என்னை வந்து ஃபோனை வந்து இக்னோர் பண்ணிகிட்ருக்கானே, ஒருவேளை நான் வந்து போன ஜென்மத்தில் வந்து பண்ணது இல்லாமல் யாகம் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு இக்னோர் பண்ணிகிட்ருக்கானா, ஐயோ கடவுளே நான் வந்துட்டு அவன்கிட்ட ஹெல்ப்பே கேட்டிருக்கக்கூடாது, அவன் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், நான் அந்த மாதிரிலாம் அவனை பாடாப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்ருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துட்டு மெசேஜ் எல்லாமே அங்கே வந்துட்டு அவன் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த குயன் பார்த்தா நான் வந்துட்டு இன்னைக்கு அவளுக்கு கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்கேன், இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை, நான் கேட்டதுக்குமே வந்துட்டு அவன் ஆன்சருமே பண்ணலை, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். அவன் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அப்போ அங்கே அந்த லில்லி தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா. என்கிட்ட வந்து காசு ரிட்டர்ன் கொடுக்க சொல்லி கேட்டுட்ருக்காப்பா, நான் வந்துட்டு அவ்வளோ காசுக்கு எங்கே போவேன், என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ ஒன்றும் கவலை
கவலைப்படாத, நான் அவகிட்ட வந்து பேசிக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். கிளாஸில் அவங்க ஃப்ரெண்டோட மினியோட சேர்ந்து அவள் பேசிகிட்டு இருக்கும்போது கிளாஸ்க்கு அந்த குயானும் லில்லியுமே சேர்ந்து வர்றாங்க. அப்போ அவள் அப்படியே வந்துட்டு ரொம்ப அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, என்னோட பிளேஸில் அவங்க உட்காந்துருக்காங்கன்னு. அப்போ குயான் எதுக்காக நீ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கா, அவள் தான் இங்கே உட்காருவான்னு சொல்லிட்டு பேசும்போது எப்பயுமே அது என்னோட பிளேஸ் தான், அவள் ஊடால வந்து உட்காந்தா நான் ஏன் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்போ அந்த லில்லி நான் பூவர் கேர்ள்ன்ற வாசி தானே நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே சும்மா இந்த ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காத, ரெண்டாவது எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த 9,000 நிவானை எப்போ கொடுப்பேன்னு சொன்னதும் ஏன்ட்டு அவ்வளோ காசு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அவன் வந்துட்டு நீ எதுக்காக இப்போ அந்த பொண்ணுகிட்ட இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அவட்ட எந்த காசு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ என்னப்பா அவளோட பாய் ஃப்ரெண்டா எல்லாத்துக்குமே சப்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு அக்கறையா இருந்தால் பேசாமல் அவன் வாங்கின காசை நீ வந்துட்டு எனக்கு கொடுத்துறேன் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நைட்டு வந்துட்டு உனக்கு அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும் அவன் சொல்கிறான். ஸோ அதே மாதிரி அங்கே அக்கௌண்ட்டில் காசு அனுப்பிட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகி போயிடுது. ஸோ நைட் போல் அங்கே வந்துட்டு அங்கே மெசேஜ் எல்லாமே நம்ம ஹீரோ பண்ணிகிட்ருக்கான். என்னப்பா நீ எனக்கு ஹோம்ஒர்க் நீங்கள் அனுப்பிவிட மறந்துட்டேன்னு சொன்னதும் இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னு சொன்னதும் நானே ஆல்ரெடி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே தானாகவே அங்கே பண்ணி சப்மிட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பட் ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணி இருந்திருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இப்படி பிரின்ஸிபலை உன்னை கூப்பிட்றான்னு சொன்னதும் நீ ஏதாச்சும் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியான்னு சொன்னதுமே நான் ஏன் பண்ண போகிறேன், இல்லை நீ வான்சிட்டு கூப்பிட்டதுமே நீ என்ன மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாமே பண்ணி சப்மிட் பண்ணியிருக்க, ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ தான் காசோட மானிட்டர், ஸோ நீ அவளுக்கு வந்துட்டு நல்ல விதமாக சொல்லிக் கொடு எல்லாமே புரிய வைன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. இதே தான் அவனும் ஆசைப்பட்டான். ஸோ பிரின்சிபலை இப்போ சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயின் வெளியே வந்தா அங்கே வாங் தான் நின்றுட்டு இருக்கான். வாங் வந்து சொல்கிறான் இப்படி முக்கியமான வந்துட்டு ஆளை போய் நான் மீட் பண்ணணும்ப்பா, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அடப்பாவி என்னை விட்டுட்டு போயிட்டே நான் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகலான்னு ஐடியா பண்ணுற போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான் சைக்கிளை. வானானே கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் இல்லை என்கிட்ட ஸ்கூட்டி இருக்குது நான் போகிறேன்னு சொல்லும் போது அந்த ஸ்கூட்டி பார்த்தா இவனோட சைக்கிளை விட ஸ்பீட் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. அவன் முன்னாடி அவளுக்கு அசிங்கமாக வேற இருக்குது. அவனுக்கு அங்கே நக்கலாக சிரிப்பு வேற வந்துட்டுருக்கு. ஒரு வழியாக எப்படியோ வந்துட்டு மரியாதை காப்பாற்றி அங்கே வரைக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. பார்த்து அங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் வாங்க பார்த்துட்டு நீங்கள் பண்ணிட்டுருக்க என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, யாரை நீடன் பண்ண வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது முக்கியமான வந்துட்டு பிரச்சனைப்பா, நான் வந்து உன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், உனக்கு ஹோம்ஒர்க் எல்லாமே நான் வந்து தேவைப்பட்ட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே ஏன் உன்னால் தனியாக பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுச்சேக்கான். ஸோ அப்போங்க அந்த லேடி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த சைடில் அவங்களோட பையங்க வந்து ஸ்கூட்டியில் வந்துடுறான். அவங்கள பார்த்துட்டு அம்மா அவங்கள யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சுக்கேன்ட்ட சொல்லுன்னு சொல்லும்போது வாங்க வந்து சொல்கிறான் நீ வா நான் உனக்கு பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். ஸோ அப்போங்க அவள் பயங்கரமான ஸ்பைசியான ஃபுட்டை சாப்பிட்டதுமே கண்ணெல்லாமே எரிஞ்சிட்ருக்கு. ஐயோ கடவுளை என்னால் இதை தாங்கவே முடியல, நான் இப்போ போய் வந்துட்டு டீயாச்சு குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. நம்ம ஹீரோட்ட எனக்கு ஒரு மில்க் டீ வந்து பண்ணி கொடுப்பா, என்னால் தாங்கவே முடியல காரம் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அவனுமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவன் கூட சேர்ந்து போன ஜென்மத்தில் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணதான் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ என் மைண்டில் எதுக்காக எப்போ பார்த்தாலும் இதே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அவன் கிட்ட சரி ஓகே நீ வந்துட்டு இப்படி பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டுருக்கா, உனக்கு இதில் அவ்வளோ சேலரியுமே கிடைக்காது, உனக்கு ஸ்கூல் படிப்புக்குமே கஷ்டமாக இருக்கும்ல, பேசாமல் நீ வந்துட்டு எனக்கு என் வீட்டுக்கு வந்துடுறேன் டியூஷன் சொல்லித்தரேன், உனக்கு நல்ல பேமெண்ட்டாக நான் கொடுப்பேன்னு சொன்னதுமே நீ என்ன கிண்டல் பண்ணுறியா என்னோட ஜாப்பை பார்த்துன்னு சொன்னதுமே ஐயோ நான் உண்மையை தான் சொல்கிறேன்ப்பா, நீ வேறு தப்பாக எதுவும் நினச்சிக்காத, எனக்குமே வந்துட்டு படிப்பு சரியாக வர மாட்டதில்ல, சொல்லிக் கொடுக்க ஆள் வேணும்ல அதுக்காக தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே சரி நான் உனக்கு யோசிச்சு பதில் சொல்கிறேன்னு சொன்னதும் இவங்க போய் உட்காந்துட்டு நான் இவன்ட்ட இன்னைக்கு இதெல்லாமே பேசுனது தப்பா ரைட்டான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அவங்க அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா வாங்க வந்துட்டு அந்த சிசி வந்து கூப்பிட்ருக்கா, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சிட்ருக்கா. அதுக்கு பில் பே பண்ணுறதுக்கு எவனை தான் கூப்பிடுவான்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ பிரதர் என் கூட சேர்ந்து நீ வெளியே பார்க் வரையா நம்ம போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரோட சேர்ந்து போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவள் பெரிய பணக்காரின்ற லெவலுக்கு வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு அங்கே சாப்பிட வச்சிட்ருக்கா. ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அவங்களுக்குமே வந்துட்டு அவளோட பர்த்டேக்காக செலவு பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே கொஞ்ச நேரத்தில் கால் வரும்னு எதிர்பார்த்த மாதிரியே அதே மாதிரி பில் பே பண்ணுறதுக்காக அவன்ட்டு அங்கே கால் வந்ததுமே இப்போ முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்பணும்னு சொன்னதுமே நானுமே உங்க கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அந்த சிசி பார்த்தா அங்கே பில் பே பண்ணுறதுக்காக அவன்கிட்ட கேட்டதுமே நீ சாப்பிட்டதுக்கு அவன் இதுக்காக உனக்கு பில் பே பண்ணணும், கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு காசை நீ தானே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே அங்கே புரிய மாட்டுது.
நம்மளோட ஹீரோயினோட முன்னாடியுமே அவளுக்கு அங்கே ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே வந்துட்டு பண்ண முடியல. வெளியிலாமல் அவன்கிட்ட போய் வந்துட்டு பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உனக்கு வந்துட்டு காசு பே பண்ண முடியலன்னா இந்த மாதிரி சீன் போடுற வேலை வைக்கக்கூடாது, இதுக்கப்புறம் நீ தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்மே நாங்கள் வந்துட்டு கிஃப்ட் தான் கொடுக்க வந்தோம், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க. இவளுக்கு அங்கே ரொம்பவே இன்சல்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு வாங்க கூப்பிட்டு அவள் போகும்போது நான் ஒரு பெரிய தப்பான கனவு கண்டேன்ப்பா. ஏன்னா நீ வந்து அவளுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான பேக் வாங்கி கொடுக்கறதுக்காக உன்னோட கிட்னியை சேல்ஸ் பண்ணிட்ட, அதனால் நீ வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் உட முடியாமல் நீ இறந்துமே போயிட்ட அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கு, பேக்காக கிட்னியை சேல்ஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் நம்ம ஹீரோயின் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அங்கே அவள் ரொம்பவே கஷ்டமான நிலைமையில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு சில காசை கொடுத்து இது நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துருக்கான். பட் இவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் சேர்த்து வச்சிருந்த காசை கொடுத்துருக்கா. அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே வந்து பிசி தான் கால் பண்ணிட்டு வாங்கி தரேன்னு சொன்னேன்ல அந்த பேக் எங்கே அப்படின்றத சேர்த்து கேட்டதுமே என்கிட்ட இப்போ அவ்வளோ தூரத்துக்கு காசு இல்லைன்னு சொல்லும் போது எப்படியாச்சும் எனக்கு வேணும்னு சொன்னது தான் அவனுக்கு அந்த கிட்னியை சேல்ஸ் பண்ணுற ஐடியா வந்திருக்கு. ஸோ என் பிரதர் வந்து போன டைம் மாதிரியே இந்த டைம் எதுவும் ஆயிடக்கூடாது, அதை நான் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. பிறகு அங்கே மினியோட சேர்ந்து அவங்க அந்த பொம்மை எல்லாமே எடுத்து அங்கே விளையாண்டுட்ருக்கா. பட் எதுவுமே முடியலை. கரெக்டாக அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறான். அங்கே ஹீரோயின் இந்த பொம்மையெல்லாம் கொண்டு போய் என் பிரதர்கிட்ட கொடுத்தா அவன் ரொம்ப ஹாப்பியாவான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சிசி வந்து மெசேஜ் பண்ணுறான், என்னை வந்துட்டு காப்பாற்றுப்பா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே வந்துட்டு அவனும் டென்ஷன் ஆகிட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதுமே எங்கே போயிட்டுருக்க என்ன அர்த்தலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மெசேஜை காமிச்சதுமே சரி ஓகேவா நானுமே வரேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து கிளம்புறாங்க. பட் அந்த சிசியை பார்த்தா அங்கே ஒரு பர்சன் வந்து அங்கே ஹரஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா போய் அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. போலீஸுமே பிடிச்சிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்துட்டு எப்படி அவங்க ரிலீஸ் ஆகி வந்ததுமே அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, எங்களுக்கு எதுவுமே ஆகலை, நாங்கள் வந்துட்டு நல்லா தான் இருக்கோன்னு சொன்னது என் பிள்ளைங்க வந்துட்டு இப்போ தன்னவே பாதுகாக்கிற லெவலுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அந்த சைடில் பார்த்தா அந்த சென்னன்ற பையன் வாழ்றான். அவனை பார்த்ததுமே இது என்னோட பையன் சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு பேசும்போது அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கேன், நீங்கள் வந்துட்டு இப்போ ஏன் பிள்ளைன்னு சொல்லிட்டு பேசுவீங்களா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கோம், உங்களை நான் வந்துட்டு போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதுமே அப்போ அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே உங்களுக்கு ஒரு பிரதர்மே இருந்தான்ற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. பட் அந்த ஆன்ட்டியை பார்த்தா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு வேமா அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அம்மா பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கா. அந்த ஷென் வந்துட்டு என்னோட பிரதர்னா எங்கள் அம்மாவுக்கு நான் வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும், எப்படியாச்சும் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ சப்ஜெக்ட் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு எதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன்னு சொன்னதும் இல்லைப்பா நீ சப்ஜெக்டை சொல்லி கொடுக்கும்போது பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா, அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னதுமே சந்தோஷமாக இருக்குது, என்கிட்ட வந்துட்டு நீ இப்படிலாம் பேசினதே இல்லை, இதெல்லாம் பேசும்போது கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையுமே அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நாளைக்கு ஒரு காம்படிஷன் நடக்குது இல்லை, கண்டிப்பாக நாங்கள் வருவேன் உன்னை சேர பண்ணேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாகுது. பிறகு அந்த கோயானுக்கும் அங்கே ஹீரோக்குமே அங்கே பயங்கர சண்டை வந்துடுது. அப்போ ஹீரோயின் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுமே நீ என்ன அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவன் என்னோட ஃப்ரெண்டு, நீ இதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், மரியாதையோடு நீ பண்ணதுக்கு மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போனதுமே அவனுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் எப்பயுமே நீ கவலைப்படாத உனக்காக சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. பிறகு அங்கே அவங்க சிஸ்டர் பார்த்துட்டு நீ வந்து தயவு செஞ்சு இப்பயாச்சும் உண்மையை சொல்லு, லிசாவை நீ லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உன் வேலையை மட்டும் நீ பாரு, இந்த விஷயத்தில் தலையிடாதன்னு சொன்னதுமே அவள் குயானோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்கெல்லாம் பணக்கார பசங்க, அவள் வந்து தேவைகள் முடிஞ்சதுமே உன்னை கழட்டி விட்டு போயிடுவா, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான், என் விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்கிறான். பிறகு நைட் போல் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த குயான் கூட எடுத்துகிட்டு வரவுமே நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ண வரானாக்குன்னு சொல்லிட்டு அவன் நினச்சா நாளைக்கு வந்துட்டு எனக்கு பர்த்டே இருக்குது, அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீ பார்ட்டி கொடுத்து நீ வந்துட்டு என்கிட்ட எல்லோரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டேன்னா நான் உன்னை மன்னிக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே வீட்டுக்குமே மெசேஜ் பண்ணுறா கொடையில் அனுப்ப சொல்லி, பட் யாருமே வந்துட்டு எதுவுமே பதில் அனுப்பலைன்னு சொன்னதும் சரி ஓகே நான் நனைஞ்சிட்டு தான் இன்றைக்கி போகணும் போலன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்ப போனால் கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வந்து
போயிடுறான். அவங்க கொடைய வச்சுட்டு என்ன பார்த்துட்ருக்கா, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவளுக்கு ரொம்பவே அவனை பார்த்துட்டு லவ் ஆயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு கேட்கலாமே அவள் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனுமே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. நேற்று எனக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்கு தான் சொன்னதுமே நானுமே உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு மேக்ஸ் பேப்பர் எடுத்து கொடுக்குறான். உனக்கு எல்லாமே ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு அதை பார்த்துட்டு அட பாவி கிஃப்ட் கொடுக்குறதுக்கு உனக்கு இதாடா கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு வந்துட்டு ஆதங்கமாக இருக்குது. ஏதாச்சும் ஒன்று வந்து ரொமான்ஸாக பண்ணுறானாம் பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனை பார்த்தா நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு என்ன என்னோட பர்த்டே ஒரு விஷ் கூட பண்ணலை, ஃபோனுமே பண்ணலேன்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் எல்லாமே பண்ணிட்டு நீ என்ன வந்து பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு வந்துட்டு என்னோட பர்த்டே, நீ வந்துட்டு அதுக்கு எந்த ஒரு விஷமே பண்ணலை, ஒரு பார்ட்டியுமே வைக்கல, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் ஸ்கூலில் வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு உன்னை கிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிட்டு இருக்கான். ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே அவங்க வெளியே கேட்டதுமே ஹீரோயின் என்னடா இப்படி அசிங்கமாயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து வேகமாக போயிடுறா. பிறகு உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்படி 2 பேத்துக்கும் பயங்கர ஃபைட் போயிட்டுருக்குப்பா, நீ வான்சிட்டு கூப்பிட்டதுமே பார்த்தா கூயானுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு போனா. இப்போ நீ என்ன தைரியம் தான் நீ அவன்கிட்ட வந்துட்டு சண்டை போட்டிருப்பான்னு சொன்னதும் கேக் அவன் எப்படி வச்சிருக்கலான்னு சொன்னதுமே கேக் ஒன்று நான் உனக்கு வாங்கி கொடுக்கல அவனுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. நம்ம ஹீரோ பார்த்தா ரொம்ப இன்னசென்ட் மாதிரி அங்கே ஃபேஸை வச்சுக்கிறான். நீ இப்போ தேவையெல்லாம் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஒழுங்கா நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, அந்த கேக்கை திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லும்போது நான் தான் உன்னோட ஃபேன்ஸை, நீ எப்படி அவன்கிட்ட போய் வந்து நீ இந்த மாதிரி பழகலான்னு சொன்னதும் நான் உன்கிட்ட சொன்னேன்னா நான் உனக்கு இதெல்லாமா பண்ணுறேன்னு நீ ஏன் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு நான் என்ன பொறுப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு போனதுமே அவன் நீ நில்லு, எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு போவேன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் நீ இப்போ எதுக்காக வந்துட்டு இப்போ தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, நான் இவன் கூட சேர்ந்து சுற்றினா என்ன, இல்லை ஏதாச்சும் ஒரு மேல் மாடல் கூட சேர்ந்து சுற்றினா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற செட் அவள் கேட்குறா. நம்ம 2 பேருக்கு எப்பயும் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிருச்சு, நீ இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணக்கூடாது, நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னதும் நீ ஏன் நினச்சிட்டு, பட் அதை வந்துட்டு நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே நம்ம ஹீரோ நீ எப்பயுமே எனக்கு கேக் தான் வாங்கி கொடுக்குற, எனக்கு அந்த கிஃப்ட் தேவை கிடையாது, என்னை ஒரே ஒரு டைம் நீ ஹக் பண்ணேன்னா எனக்கு அது போதும்னு சொன்னதுமே இவன் என்னடா இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹக் தானே பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பிட்டு அவனை போய் ஹக் பண்ணதுமே நம்ம ஹீரோ இந்த ஸ்மெல்லை நான் வேர்ல்டு ஃபுல்லாமே தேடிட்டு இருக்கேன், பட் இவள் பாடியிலேருந்து வர அந்த ஸ்மெல் மட்டும் எங்கேயுமே வந்துட்டு கிடைக்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். சரி ஓகே இப்போ வந்துட்டு கிளாஸ்க்கு போய் படிக்கணும்னு சொன்னதும் ஐயோ இந்த படிப்பை மட்டும் யார் கண்டுபிடிச்சதுன்னே எனக்கு தெரியலையே, நினைச்சாலுமே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, எனக்கு தூக்கமாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே டயர்டாக ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஹீரோ அவ்வளோவே பார்த்து சிரிச்சிட்ருக்கா, என்னவே பார்த்துட்ருக்கேன், நான் என்ன பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொன்னதுமே ஆமாப்பா நீ பார்க்க உண்மையிலே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயினும் மினியுமே சேர்ந்து அங்கே மலையில் நினச்சிட்டே போகும்போது உண்மையிலே சொல்லவா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசினதுமே ரொம்பவே அங்கே வந்துட்டு அவளுக்குமே சந்தோஷமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைக்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு மினியை பார்த்துட்ருக்கா. சூடாக அந்த பக்கம் ஏதோ போட்டுட்ருக்காங்க, நம்ம 2 பேருமே போய் சாப்பிட்லாமா வான்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போனால் அந்த சைடில் அங்கே ஷென் வந்துட்டு சில ரவுடிங்களோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே மினிக்கு அந்த வாய்ஸை கேட்டுட்டு பயமாயிட்டு ஐயோ கடவுளே என்னமோ பிரச்சனைப்பா நம்ம வந்துட்டு அங்கே போக வேணான்னு சொன்னதுமே அது ஷென்னு வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அது என்னோட சின்ன பிரதர் தான் சின்ன வயசுல மிஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே அந்த ரவுடிங்களோட ஃபைட் போயிட்டுருக்கோமே ஹீரோயின் கூலாக போய் அங்கே வந்துட்டு சேரை போட்டு உட்காந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்படி காசு பிரச்சனை தான்றதை சொன்னதும் நம்ம ஹீரோயின் பரவாயில்ல நான் உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த ஆள் அமௌண்ட்டை சொன்னதுமே சரி அது வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அந்த ஆளுமே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அனுப்பி விட்ருவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப அவன் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறான். பட் ஆனால் வந்துட்டு அவன் தான் கொடுக்கணும், அவன் ஆல்ரெடி வாங்கிட்டான் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கார்ட்ஸ் வந்துட்டு அடிச்சங்க அந்த ஆளை இழுத்துட்டு வந்துட்டு நீ இப்போ போய் சொல்லி ஏமாத்திருக்க, வாங்கின காசை ஒழுங்கு அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னதுமே அவனுமே பயந்து போயிட்டு அங்கே காசை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டு பயந்து ஓடி போயிடுறான். ஷென் வந்துட்டு வாட்டர் பாட்டில் தூக்கி வச்சுட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு இவன் எங்கள் அம்மாவோட புள்ளதான்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கணும், டெஸ்ட் பார்த்தலான்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் தூக்கி வைக்கும்போது அப்போங்க நம்ம மினி பையன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ப்பா நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. பிறகு கிளாஸில் நம்ம ஹீரோ போய் அங்கே ரொம்பவே கூலாக உட்காந்துட்ருக்கான். என்னப்பா ரொம்ப அமைதியாக இருக்கான்னு சொன்னதுமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லைப்பான்னு சொன்னதும் ஏன் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் இருக்கேன்லன்னு சொன்னதுமே நீ அப்படின்னா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொன்னதும் அப்புறம் அப்படின்ற சட்டி கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம குயான் வந்துட்டு ரொம்ப வயிறு எரிஞ்சிட்ருக்கு, பட் எதுவுமே பேசலை, முறைச்சிட்டு பேசாமல் அவன் அங்கே வந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பாட்டிலை கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ண சொல்கிறாங்க.
ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஷென் வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு யார்கிட்டயோ கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஃபோனை அட்டன் பண்ண மாட்றாங்க யாருமே. அப்போங்க அந்த மெய்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறாங்க. பார்த்தா ஃபேமிலி டின்னர் போல். அப்போங்க நம்ம ஹீரோயின் இப்போ முக்கியமான விஷயம் நான் வந்து போயிட்டு வரேன்னு சொன்னதுமே இப்போ மேனர்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டி வந்து திட்டாங்க. ஒரு ஃபேமிலி டின்னரில் எந்திரிச்சு போகலாமான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வாங்கமே என்னோட பிரதர்ஸ் கூட நானுமே போகிறேன்னு சொல்கிறான். என் அம்மா நீங்களுமே வாங்கன்னு சொன்னதும் அவங்க கூட சேர்ந்து கிளம்பும்போது அவங்க அப்பா இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க அவங்கவுங்க போட்டுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இப்படி உடம்பு முடியாமல் இருக்கும்போது அந்த லேடி ரொம்ப பயந்து போயிட்டு நீங்களாம் எதுக்காக இங்கே வந்துட்டுருக்கீங்க போங்க வெளியேன்னு சொல்லும்போது ஷென் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு நான் மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்போங்க அந்த ஷென்மே ஆமாம் இவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா நீங்கள் எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்து கோவப்படுறீங்க அவங்கள பார்த்து அப்படின்றத சொல்லிட்டு அந்த பையன் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் இந்த ஆன்ட்டி எப்பயுமே அவன் பக்கத்தில் எங்களை நெருங்கவே விட மாட்டாங்க. இவங்க எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பதட்டமாயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் மெய்டுமே வந்துட்டு ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்ததுமே ரிப்போர்ட் பாசிட்டிவாக வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அப்போ ஷென் சின்ன வயசில் காணாமல் போனால் என்னோட பிரதர் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. அவங்க அம்மாட்டையுமே ரிப்போர்ட் வந்துடுது. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. வேங்மே அப்படின்னா எங்கள் பிரதரை நீ திருடிட்டு நீ வந்துட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரிப்போர்ட்டை தூக்கி போட்டாங்க. சண்டை போட்டதுமே அந்த லேடி இதெல்லாம் வந்துட்டு உண்மை கிடையாது நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க இவன் என்னோட பையன் சொல்லிட்டு கிழிச்சு போட்டுறாங்க. ஷென்மே அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ ஹீரோயின் எங்கள் அப்பாவுக்குமே கால் பண்ணிவிட்டு இப்போ வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. நீ என்னப்பா இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் அந்த ரூமில் வர சொல்லிட்டு அங்கே தான் போகிறேன்னு சொன்னதுமே அவருக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. வாங்க நானுமே அங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னென்னு பார்த்தா ஷென் அவரோட பையன்தான் சொல்லிட்டு அவர் அங்கே வந்து உள்ளே போயிட்டுருக்காரு. அங்கே பெரிய ப்ராப்ளமே போயிட்டுருக்கு. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஷென் வந்துட்டு சின்ன வயசில் காணாமல் போனேன் எங்கள் வீட்டு பையன் சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் தப்பாக பிடிச்சிட்ருக்கீங்க சின்ன வயசுலேருந்தே அவளை நான் வளர்த்துட்ருக்கேன் அவன் என்னோட புள்ள தான் சொன்னதுமே நம்ம வந்துட்டு இப்போ இதுக்கப்புறமே பொறுத்துட்டு இருக்கக்கூடாது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தா இந்த லேடி வந்து உண்மையை சொல்லிடுவாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு நான் வந்துட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன் எனக்கு வந்துட்டு குழந்தை பிறந்துச்சு பட் பேபி இறந்து போயிடுச்சு அதனால் வேறு வழி இல்லாமல் நான் வந்து அங்கே ஒரு சைடில் வந்துட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கொள்றதுக்கு ஒருத்தவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட ஒரு 5,000 காசு கொடுத்து நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த விஷயம் இப்போ வரைக்குமே என் ஹஸ்பண்டுக்கே தெரியாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக்காகி போயிடுறாரு. அப்போ அவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறோம் பட் ஷென்னை வந்துட்டு எங்ககிட்ட விட்டுருங்கன்னு சொன்னதும் அந்த லேடிக்கு காசு ரொம்ப தேவையாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே நீங்கள் கார்டை கொடுங்க நான் வந்துட்டு உங்கள் வீட்டு பிள்ளையை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கிட்டு பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. ஷென்னுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. பிறகு நைட் போல் அங்கே வீட்டுக்கு வந்தால் ஏகப்பட்ட அங்கே வந்துட்டு கால்ஸாக வந்திருக்கு. நம்ம ஹீரோ தான் பண்ணியிருக்கான். அங்கே மெசேஜ் பண்ணிவிட்டு சாரி கேட்குறா. நீ வந்துட்டு இப்போ என்ன லவ்வெல்லாம் பண்ணுறது இல்லைப்பா என் மேலே வந்துட்டு உனக்கு எந்த ஒரு பாசமே இல்லைன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க உன்னை போய் யாராச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா நீ என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இன்றைக்கி எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருந்துச்சு அதனால தான் உனக்கு நான் கால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொன்னதுமே அதை சிரிச்சுட்டே தான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஓகே நீ கோவப்படாத நான் உனக்கு இப்போ வந்து வீடியோ கால் போடுறேன் நம்ம 2 பேரும் பேசலான்னு சொன்னதுமே நான் வந்து முழுசாக உனக்கு ஃபேஸ் எல்லாம் காமிக்க மாட்டேன் என்னோட லிப்ஸை தான் காமிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸை மட்டும் காமிச்சிட்டு இருக்கவும் இது என்ன விளையாட்டு ஃபேஸை காமின்னு சொன்னதுமே அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்குமே சண்டை வந்திருக்கு. ஸோ இவன் உடலில் போனதில் அவன் ஃபேஸில் அடிபட்டிருக்கு அதனால தான் அவன் காமிக்க மாட்டான். இப்போ நான் வந்துட்டு ஒரு இடத்துல போய் இடிச்சிட்டேன்ப்பா ஃபேஸில் சின்ன காயமாயிடுச்சு அதனால தான் சொன்னதும் ஃப்ரெண்டுகிட்ட போய் காமிக்கிறதுக்கு உனக்கு என்ன கூச்சம் இருக்குது காமின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் அவனுக்கு வந்து ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு இவன் ஏதோ விஷயத்தை மறைக்கிற மாதிரியே ஏன் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு இங்கே குயானை பார்த்தா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா உனக்கு அவளுக்கு நடுவில் ஆச்சு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதுமே எல்லா விஷயத்தையும் நானே வந்துட்டு இன்னும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவனுமே அங்கே வந்துடுறான். அவன் ஒரு பேண்டேஜ் போட்டிருக்கான். பட் இவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு நம்ம கொடுத்ததை போடாமல் இவன் நான் வேற என்னத்தையும் போட்டிருக்கானேன்னு இப்போ நான் கொடுத்த பேண்டேஜ் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போடும்போது நான் வந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்லிட்டான். நீ தான் போடாமல் இருக்கியா அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே வீட்டுக்குமே போயிட்டு அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் உங்கள்கிட்ட நான் பேச விருப்பம்லன்னு சொன்னதும் நீ ஏன் யோசிச்சு பாரு நீ கொடுத்ததை நான் ஸ்கூலில் போட்டிருந்தேன்னா உனக்கு எனக்கு என்னமோன்னு சொல்லிட்டு கதையெல்லாமே கட்டி வைப்பானுங்க எதுக்கு அதனால தான் சொன்னதும் அப்போ நான் வீடியோ கால் போடுறேன் இப்போ நீ வந்துட்டு பேசலான்னு சொன்னதும் நீ ஒன்றும் போட தேவை கிடையாது நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதுமே வீடியோ கால் போட்டால் பேண்டேஜ் போடாமல் இருக்கவுமே நான் இப்போ கொடுத்ததை ஒழுங்காக போடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே சரி நான் போட்டுக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான்.
இப்போ பார்த்தீங்களா நான் வந்து போட்டுக்கிட்டேன். நான் உண்மையிலேயே வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் கேட்பேன். ஓகேவா? அப்படின்டா சொன்னதும், அப்படின்னா இவன் என்ன ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. ஸோ பிறகு அங்கே நம்ம எனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருது. மீட் பண்ண போனால் ஒரு ஆன்ட்டி பிடிச்சி அவனை பயங்கரமாக மோசமாக திட்டிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு என் பையனை புள்ளி பண்ணியிருப்ப, உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணலையே, உங்கள் பையனாக போய் சொன்னால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேடி கோவமாயிட்டுங்க வாய்க்கு வந்தபடி பேசினப்ப ஹீரோயின் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டா. அங்கே அவளை பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஐயோ இவங்க வீட்டு பிள்ளையான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாரி கேட்குறாங்க. அவங்க பையனுமே தலையை கவுந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு போனதும் அப்போங்க ஷென் வந்துட்டு சிஸ்டர் நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப அமேசிங் தான், நீங்கள் வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் பண்ணிட்டீங்களேன்னு சொன்னதுமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா உனக்கு? தேவையில்லாமல் ஏதாச்சும் நீ வந்துட்டு பிரச்சனை பண்ணினா பிரின்சிபல் வரைக்கும் வந்துட்டு ப்ராப்ளம் போயிடும் அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக அப்படிலாம் நடக்காது சிஸ்டர் அப்படின்றதாமே சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு சரிவா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போய் சாப்பிட்லான்னு சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு வரல நீங்கள் போங்க அப்படின்ற சொன்னதும் என்னப்பா உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு உண்மையில கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை போலேன்னு சொல்லிட்டு நம்ம ஷென் சொன்னதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கையை பிடிச்சிக்கிறான். பிறகு அவங்க வீட்டில் போய் இருக்கும்போது கிளாஸில் படிக்கிற பையன் இங்கே மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஹீரோ வந்து நின்னதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு ஃபிசிக்ஸ் எல்லாமே உன் கூட சேர்ந்து ஃபினிஷ் பண்ணணும், ஏகப்பட்ட ஒர்க் இருக்குல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நான் வந்திருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு இவன் லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் அவனுக்காக டீ எல்லாமே அங்கே சர்வ் பண்ணுறா. ரெண்டு பேருமே நோட்ஸ் எல்லாமே எழுதிட்டு இருக்காங்க. பிறகு அவன் கிளம்புனதுமே அவன் ரூம்க்கு வந்து விடுறா. ரொம்ப இன்னைக்கு வந்துட்டு அவனை நினச்சி அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. கோயானுக்கு பார்த்தா இவனை நினச்சி அங்கே வந்து வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் வந்துட்டு அவனை ஒரு வழி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவனுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்டே அதே மாதிரி எங்கள் பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அந்த லில்லி திரும்ப அங்கே ஆக்டிங் பண்ணுறா. மேலே ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுட்டு வயிற்றுச்சல்ல நான் வந்துட்டு ரொம்ப போவர் அதனால தானே இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே வந்துட்டு அதே கார்டு அங்கே வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு மரியாதையோட வந்து இந்த ட்ரெஸ்க்கு காசை கொடுத்துரு, இல்லை உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த கூயான் வந்துட்டு அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணதுமே இவ எப்பயுமே இப்படி தான் விக்டம் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா, நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத, இது உனக்கே பேக் ஃபயர் ஆயிரும்னு சொன்னாலுமே அவன் கேட்க மாட்டான். ஸோ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியா ஓகே இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது, நான் வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா போட்டு புரட்டி எடுத்து விட்டுறாரு. ஏன்னா தேவையில்லாமல் எவ்வளோக்கோ சப்போர்ட் பண்ணி நாசமாக்கிட்டு வந்திருக்கியா உறவை, உன்னால் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். என் மனசில் இருக்க ஆசை எல்லாமே நான் சொல்லிடுறேன், நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவது நானுமே ரீபான் ஆகி வந்திருக்கேன். போன ஜென்மத்தில் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், பட் இந்த ஜென்மத்தில் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. அதை இவ கொடுத்து எல்லா எவிடன்ஸுமே இதில் இருக்குது. போன டைம் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு பேங்க்ராப்ட் ஆன மாதிரி இந்த டைம் ஆகாது, நீ வந்துட்டு நினச்சா குடும்பத்தை காப்பாற்றலான்னு சொன்னதும் அந்த இதில் நம்ம கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்ததுமே எல்லா டீட்டெயில்ஸையுமே பார்த்துட்டு அவருக்குமே ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. அப்போ அந்த அவங்களோட டைரக்டருக்கும் அவங்க ஒய்ஃபுக்குமே பயங்கரமான வந்து ஃபைட் வந்து அவங்களுக்குள்ளே வந்துட்டு பெரிய உண்மைகள் எல்லாமே வெளியே வந்ததுமே போலீஸுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு இவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணணும்னு நினச்சவங்களுக்குமே பனிஷ்மெண்ட் கிடைச்சிருது. பிறகு அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக குடும்பத்தில் இருக்காங்க. குடும்பம் பேங்க்ராப்ட் ஆகலை, எப்படி வந்துட்டு அவள் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினச்சாலும் அதே மாதிரி காப்பாற்றிட்டா. நம்ம ஹீரோ கூடயுமே லவ் வந்து டெவலப் ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ரொமான்ஸுமே பண்ணுறாங்க. ஃபைனல் அங்கே வந்துட்டு மேரேஜுமே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு நடக்குது. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பி அங்கே வந்துட்டு ஹாப்பி மூமெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அங்கே வந்துட்டு ஒரு ஃபோட்டோவுமே கிளிக் பண்ணிக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் ரீபான் ஆகி அவன் வந்துட்டு என்னென்ன லைஃப்பை வந்து காப்பாற்றணும்னு நினச்சாலும் அதே மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டா. பட் எனக்கு என்னமோ ஸ்டோரி கொஞ்சம் மொக்கையாக தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.